ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஜிஞ்சர் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ளஃபி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ளஃபி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஜிஞ்சர். இன்னைக்கு வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்ட் டேஸாக ஒரு டாபிக் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுல, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓ அப்படியே ஃப்ளஃபி, நானும் அதை பற்றி கேள்விப்பட்டேன். இதை பற்றி நிறைய நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆமாம் ஜிஞ்சர், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் சொல்லலாம். ரெடியா? வீடியோக்குள்ளே போகலாமா ஜிஞ்சர்? போகிறோம் ஃப்ளஃபி. ஜிஞ்சர், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் ஒரு ப்ரிவியூ ஒன்று கொடுத்துடலாமா? ஆமாம் ஃப்ளஃபி, கரெக்ட். அது கொடுத்தா தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஐடியா நம்ம என்ன பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அவங்களுக்கும் தெரியும். டே ஜிஞ்சர், கடைசியில் ஒரு மாதம் கழிச்சு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, எதனால இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க எப்படி இருந்தாங்க, அப்புறம் அந்த ஃப்ளைட் எங்கே போய் கிராஷ் ஆச்சு, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ளஃபி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஜிஞ்சர், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த காக்பிட்குள்ளே வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குமாம்மா. அதில் வந்து ஆடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமாம்மா. அப்போ ஃப்ளைட்டில் பைலட் பேசிகிட்டு இருந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. டேக் ஆஃப் 30 செகண்ட்ல வந்து பிளேன் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஆமாம் ஃப்ளஃபி, அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் சிஸ்டம் டேட்டா, காக்பிட் சவுண்டு, பைலட் ஆக்ஷன் அதுவும் கூட ரெக்கார்ட் பண்ணுமா? ஜிஞ்சர், இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னு தெரியுமா? June 12, 2025. எந்த டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:38 இந்தியன் டைம், 1:38 PM ஆமாம். சரியா? ஃப்ளைட் வந்து அகமதாபாத் டு லண்டன் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் அது. ஓகேவா? அந்த ஃப்ளைட்டில் வந்து 242 பீப்புள் இருந்திருக்காங்க, பேசஞ்சர்ஸ். இன்க்ளூடிங் வந்து இந்த க்ரூஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களும் சேர்த்து 242 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி 30 செகண்ட்லேயே கிராஷ் அடிச்சோமாப்பா. அப்போது அந்த ஃப்ளைட்டில் இருந்து திடீர்னு அந்த ரேட்டு வெளியே வந்துச்சாமா. அந்த ரேட்னா வந்து இந்த ரேம் ஏர் டர்பின் அது பேராமா. சரியா? அது பிளேனில் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குமாம்மா. அது வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சரி ஜிஞ்சர், இப்போ அந்த ரேட் வந்து எப்போ வெளியே வரும்னு தெரியுமா? எப்போ ஒரு இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சுன்னா, ஃப்ளைட்டுக்கு எந்த பவரும் வரலன்னா, காக்பிட்டுக்கு மட்டும் ஒரு பவர் கொடுக்க எமர்ஜென்சி டைமில் அது வெளியே வருமாமா. சரியா? அந்த ரேட் வந்து 30 செகண்ட் டேக் ஆஃப் ஆகி அந்த 30 செகண்ட்லேயே வெளியே வந்துருச்சாமா. ஓ அப்படியே ஃப்ளஃபி. ஓகே சரி, இப்போ இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த ஃப்ளைட் போய் கிராஷ் ஆச்சுல்ல, அது எங்கே போய் இடிச்சு தெரியுமா? அங்கே ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் இருந்திருக்கு. சரியா? அங்கே போய் இடிச்சிருக்கு. அங்கே இடிச்சா அங்கே வந்து 19 பசங்க இருந்திருக்காங்க. அங்கே அந்த 19 பசங்களும் இறந்துட்டாங்களாமா. ஆமாம் ஜிஞ்சர், அது கேள்விப்பட்டேன். இன்னொரு மிராக்கிள் என்ன தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்திருக்காராமா. ஆனால் மீதி இருக்கிற 260 பேருமே இறந்துட்டாங்களாமா. ஃப்ளஃபி, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து ரிசர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் கிடச்சிருக்கு. அதில் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் என்ன நடந்துச்சுங்கிற தெரிய வந்திருக்கு. ஃபியூயல் இன்ஜின் போகிறது இருக்குல்ல, அது வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சாமா. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற ஃபியூ செகண்ட்லேயே இது கட் ஆஃப் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஜிஞ்சர், இப்போ நீ சொன்ன இல்லை அந்த பிளாக் பாக்ஸ்னு, அந்த பிளாக் பாக்ஸில் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக வந்து பைலட் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. சரியா? அப்போது ஒரு பைலட் வந்து கேட்குறாராம், அவர் கோ பைலட் கிட்ட வந்து எதுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணினீங்கன்னு. அதுக்கு இன்னொரு கோபைலட் வந்து அந்த கோபைலட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணலன்னு சொல்கிறாராமா. ஆமாம் ஃப்ளஃபி, மறுபடியும் வந்து ஃப்ளையர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாமா. ஆனால் அதுக்குள்ளே வந்து லேட் ஆகிடுச்சு. பில்டிங் டாப் ரூஃபில் போய் மோதிருச்சாமா. சரி ஜிஜர், இப்போ பட்டன் வந்து ப்ரெஸ் ஏதோ யதார்த்தமாக தொட்டிருந்தாலே ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஸ்விட்சுங்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பட்டன்ஸ் மாதிரி இல்லை. ஓகேவா? இப்போ டக்குனு இப்படி தொடப்போ இது மிஸ் ஆகி இது தொட்டுட்டா அப்படின்னு சொல்லி, இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப முக்கியமான சுவிட்சுங்கிறதுனால, இது இன்னொரு டச் பண்ணப்போ இன்னொரு டச் ஆகக்கூடாதுங்கிறதுனால இது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாம் ஃப்ளஃபி, இந்த சுவிட்சுக்கு வந்து லாக்கிங் சிஸ்டம் கூட இருக்காமா. அப்புறம் எப்படி ஆஃப் ஆயிருக்கும் அது? ஜிஞ்சர், இப்போ அதுக்கு வந்து ஒரு 2 பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஒன்று வந்து பைலட் எரராக இருக்குது, இல்லைன்னா டெக்னிக்கல் எரராக இருக்கும். பைலட் பண்ணலன்னு நமக்கு பிளாக் பாக்ஸ்லேயே வந்து ரெக்கார்ட்லேயே இருக்குது. சரியா? அப்போது என்னவா இருக்கும்? 7 years பேக்கில் போய் பார்த்தா தான் தெரியும். 7 years பேக்கில் வந்து FAA அப்படின்னு, FAA ஃபெடரல் ஏவியேஷன்
அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட். இவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அதே ஸ்விட்ச் வந்து போயிங் 737 பிளேன்லையும் இருக்கு. இந்த ஸ்விட்ச் வந்து ஃபால்ட்டி லாக்கிங் சிஸ்டமாக இருக்கு. ஆமா ஃப்ளஃபி, அதனால தான் அவங்க ஒரு அட்வைசரி கொடுத்தாங்க. இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சரியில்லை, ஸோ இதை வந்து மாற்றுங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. கண்டிப்பாக மாற்றுன்னு சொல்லலை. ஏன் ஃப்ளஃபி சொல்ல? அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க மாற்றிருப்பாங்களே, ஏன் சொல்லலை? அதாவது ஜர் ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலோ இல்லைனா ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துருந்தா இது வந்து மேண்டேட்டரியாக மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, அப்படியே ஜிஞ்சர். சரி சரி சரி. அதாவது ஜிஞ்சர் இப்போ நிறைய ஏர்லைன்ஸில் வந்து ஒரு பீரியடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. பீரியடிக்கல் செக்அப்னா என்னன்னு தெரியுமா? வெஹிக்கிள் நம்ம வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது காரில் ஏர் இருக்கா இல்லை ஃப்ளூயரில் இருக்கா ஆயில் இருக்கா நல்லா செக் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சுவிட்சும் செக் பண்ணுவாங்க. ஒர்க் ஆகுது என்னங்கிறது பார்ப்பாங்க. ஓ அப்படியே ஃப்ளஃபி, இந்த எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வந்திருந்தா இந்த ப்ராப்ளம் எந்த ஃப்ளைட்லையும் இனிமே வராமல் பார்த்துருப்பாங்க இல்லையா ஃப்ளஃபி? ஆமாம் ஜிஞ்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஃப்ளஃபி ஜிஞ்சரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொரு நியூஸ் அப்டேட் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டியா இருக்கணும் இல்லையா? டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். பை பை.